வந்தாச்சு. ஏண்டா நம்மளும் எவ்வளோ பேர்கிட்ட அடி வாங்கிறோம். ஓட ஓட வெற்றிக்கிறானுங்க. ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கிறானுங்க. அதெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா இந்த போலீஸ்காரன் அடிச்சான அடி அது எப்படிடா? எப்படி அது எப்படின்னு தெரியலையே. அவன் உள்காயமாவே அடிச்சிட்டாடா. இல்ல வழக்கமா இந்த போலீஸ்காரங்க முட்டிக்கு கீழே தான் அடிப்பாங்கன்னு அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா இந்த படுபாவி முட்டியில இருந்து ஆரம்பிச்சு மூளை வரைக்கும் அடிச்சு ஊர் மக்கள்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டான்டா. நான் பார்த்தேன நீ அடி வாங்கும் போது என்னது உன் தலை தனியா சுத்திச்சு. என் தலை மட்டுமா சுத்திச்சு? உன் தலையும் தான் சுத்திச்சு. சுத்திச்சு நம்மள பறக்க விட்டு பந்தாண்டானே. ரொம்ப கொடுமடா. ஆமாடா, முதல்ல நாம அடிச்சப்ப அவன் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் நம்மள பின்னி எடுத்துட்டான். எப்படி அவனுக்கு அந்த பவர் வந்தது? பவர் எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட அவனை எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிப்பண்டா. அவனை பத்தி ஐஜிக்கு முட்டை கடத்த செய்தி போட்டா டேய், அவனுக்கு உடனே வலிக்கணும். அதுக்கு ஏதாவது செய்ய. அந்த போலீஸ்காரனுங்க 2 குழந்தைங்க இருக்கிறாங்கடா. இந்த பார், அந்த போலீஸ்காரன் நம்மள அடிச்சான். அதுக்காக பழி வாங்க போறோம், அவ்வளவுதான். அதுக்காக அவனுக்கு குழந்தை இருக்கு அது இருக்குன்னு யோசிச்சா பிரயோஜனம் இல்லை. கசாப்பு கடைக்காரன் இறக்கப்பட்டா காசு பார்க்க முடியாது. டேய், நீ ரொம்ப அழகா பேசுறடா. ஆனா அறிவில பேசுறிய. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த 2 குழந்தைகளையும் யாராவது ரவுடிகளை வச்சு கிட்னாப் பண்ணிட்டா. யாராவது ரவுடிங்களை வச்சு? ஏய், நாமளே ரவுடிங்க தான்டா. அட ஆமா, அந்த போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கினதுல பொறி கலங்கி போச்சுடா. சரி, உன் பிளான் என்ன, அதை சொல்லு. டேய், கவனமா கேளு. அந்த 2 குழந்தைகளும் காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும். சாயங்காலம் 4 மணிக்கு 2 குழந்தைங்களும் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும். ஆமா. என்ன ஆமா? இது எனக்கு தெரியாதா? இதுல கவனமா கேட்கறது. டேய், குறுக்க பேசாதடா. பிளான மட்டும் கேளு. காலையில 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு வெளியில நாம நிக்கிறோம். குழந்தைங்க வெளியில வரும். பாப்பா, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு நாம சொல்றோம். குழந்தைங்க வரும், கிட்னாப் பண்றோம். ஒருவேளை அந்த குழந்தைங்களை அவங்க அப்பாவே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வராருன்னு வச்சுக்கோம். அந்த குழந்தைங்க கிட்ட போய் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அந்த குழந்தைங்க வருமா? அறிவு இருக்காடா உனக்கு? அப்பா பக்கத்துல இருக்கும்போது எந்த மடையனாவது அவளை இப்படி கூப்பிடுவானாடா? குழந்தைங்க தனியா வந்தா வாசல்லையே கிட்னாப் பண்றோம். யாராவது கூட வந்தா அவங்க ஸ்கூலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க போய் கிட்னாப் பண்றோம். அடுத்த ஸ்டெப் என்ன? கிட்னாப் பண்ண குழந்தைகளை நேரா பல்லாவரத்துக்கு கொண்டு போறோம். பல்லாவரத்துல என்ன விசேஷம்? அங்க பூஷா எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சுக்கிறான். அதை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறோம். நான் கூட எக்ஸிபிஷன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வா போலாம். வாயு முறை அறிவு கட்ட வெண்ண. பல்லாவரத்துல எனக்கு தெரிஞ்ச கேள்வி ஒத்தி இருக்கா. அவ வீட்டுல 2 குழந்தைகளையும் அடைச்சு வைக்கிறோம். நல்ல ஐடியா. அங்கிருந்து அந்த போலீஸ்காரனுக்கு போன் பண்ணி ₹1,00,000 கொடுத்தாதான் உன் குழந்தைகளை உயிரோட நீ பார்க்க முடியும். இல்லன்னா மிரட்டுவோம். கரெக்ட். நம்மள அடிச்சான்ல, ₹1,00,000 நஷ்டஈடு தரட்டும். கரெக்ட். என்னடா அங்க பாரு. டேய் டேய், கோதண்டம் வரான்டா. இப்போ என்னடா பண்றது? அப்படியே எழுந்துரு, கண்டுக்காம ஓடிடலாம். டேய், போயிடாதடா என்ன விட்டு. நில்லுங்கடா. ஐயா வணக்கங்க. குட் மார்னிங் சார். ஏதோ பிளானிங்கோட போற மாதிரி தெரியுது. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க.
நாங்க எப்போ திருந்திட்டோம். ஓ. நடந்து திருப்பதிக்கு போயின்னு இருக்கிறோம். ஞாபகம் இருக்குல்ல? ஆமா இருக்க முடியுமா? ஜாக்கிரதை. சரிங்க. டேய், இவன் ரொம்ப டென்ஷன் பண்றாடா. கடத்தியே ஆகணும். அந்த குழந்தைங்கள நான் அதை தான் சொன்னேன். நான் இவனை சொல்றேன்னு பார்த்தேன். ஐயோ, கௌரி, அம்மா இப்ப வகை வகையா சாப்பாடு பண்றாங்க. எதுக்குன்னு சொல்லு. ஏன் கௌதம்? அப்பாவுக்கு டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் கிடைச்சதுல, அதுக்கு தான். உங்க அப்பாக்கு நல்ல பேர் கிடைச்சா நமக்கெல்லாம் தானே பெருமை. சாப்பிடு. பசிச்சுது, அதான் சாப்பிட வந்தேன். இந்த ஐயோ, என்னடா அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? ரொம்ப பசிமா. சரி சரி, பொரியல் வைக்கிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. சாம்பார் ஊத்துட்டா? ஐயோ, அப்பளம் மறந்துட்டேன். சாப்பிட்டுட்டு இருங்க, எடுத்துட்டு வரேன். என்னடா அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? அப்பளம் வைக்கவே இல்ல. அம்மா, எங்களுக்கு வயிறு ரொம்பிடுச்சு, போதும். ஐயோ, இதுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒண்ணுமே புரியல. கனகு, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. எங்க இருக்கு சாப்பாடு? ஐயோ, மரியாதை தான் கொடுக்காம இருந்த, இனிமே சாப்பாடும் கொடுக்க மாட்டியா? ஐயோ, அது இல்லங்க, உங்க பசங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. நம்ம பசங்க தானே, நல்லது தானே, சாப்பிட்டோம். இது ரொம்ப அதிகம். அப்படியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கே ரெண்டு பேரும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாம். என்னம்மா நீ, போன வருஷம் பசங்க சாப்பிடலன்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். இப்போ பசங்க நிறைய சாப்பிடுறாங்கன்னு டாக்டர் கூட்டிட்டு போணுமா? டாக்டர் சிரிக்க மாட்டாரு. அவர் சிரிக்கிறத பார்த்தோம்னா பசங்களுக்கு இந்த ரேஞ்சில சமைச்சு போட்டே நம்ம ஏழை ஆயிடுவோம். ஓஹோ, அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கோ? ஐயோ, அதெல்லாம் சரி. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? என்ன பண்றது? என்ன பண்றது, தண்ணியே குடிக்க வேண்டியதுதான். அமைக்க போறேன். என்னாச்சு? நான்சென்ஸ். நடு ரோட்ல இப்படி கொடுத்து அடிக்க வச்சிருக்கானுவ. சச்சா, கோவப்படாதப்பா. ஜனங்களுக்கு அவ்வளவு தண்ணி பஞ்சம். தண்ணி பஞ்சம் சரி, தண்ணி லாரியே வர முடியாது. அப்புறம் நம்ம கார் போக முடியும். கரெக்ட். டிரைவர், இந்த குடத்தெல்லாம் எடுத்து டிக்கில போடு. என்னது? பழைய ஞாபகத்துல பேசிட்டேன். இதெல்லாம் எடுத்து ஓரமா கடாசு. டிரைவருக்கு தெரியும். சீக்கிரம் சீக்கிரம். குயிக் குயிக். நான் இவ்வளவு மெதுவா சட்டை போ போ. சீக்கிரம் கிளியர் பண்ணு.
யோ இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி ஒரு கட்டு நோட்டை போட்டேன். நன்றி விசுவாசம் இல்லாம தோல்ல கைய வைக்கிறேன். டேய் கையறா முதல்ல. என்ன கைய? டேய் வாங்கடா, டேய். எதுக்கு என்ன பண்றவ? இரியா, புரியலடா. யாரா நீ? இரியா. டேய் பாரு. டேய் சை கையறா. வாங்க எல்லாரும் வாங்க. என்ன எல்லாம் திபு திபுன்னு ஓடியாரானுங்க? என்ன வர்றாங்க? ஏனட்டு ஊரே திரண்டு வந்து கும்பலா நிக்கிறாங்களே எதுக்கு? நீ ஒருத்தனுக்கு பிச்சை போட்ட. இப்ப ஊர்ல இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாம் வந்துட்டானுங்க காக்கா மாதிரி. அதுக்காக அடிச்சு பிச்சை கேக்குறவன். அத கேளு. யோ நாங்கெல்லாம் பிச்சைக்காரங்க இல்லையா? ஓ சிட்பண்ட்ல பணத்தை போட்டு ஏமாந்த கூட்டம். ஐயோ. ஏங்க என்னங்க நினைச்சிருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் உங்க கம்பெனி மூடியே கிடக்குது. ஒரு மாசம் கூட வட்டி கொடுக்காம ஏமாத்திட்டீங்களாடா? டேய் நாங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணத்தை மொத்தமா கொண்டு போயிட்டீங்களாடா? என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம்டா அது. ஃபீல் பண்ணாத. இவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். என்னடா ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி சொல்றியா? என் புள்ள படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்த பணம்டா அது. யோ நீங்களே ஏமாந்துட்டு நாங்க ஏமாத்துறோம்னு பழி எங்க மேல போடுறீங்களா? ஏமாத்துறது இல்லாம பேசுற பேச்ச பாரு. மனுஷன் நம்பித்தாண்டா ஆகணும். நம்புனவனை கருத்தறுத்தா சும்மா விடக்கூடாது. நான் பிச்சைக்காரன் இல்லடா. உங்க சிட்பண்ட்ல பணம் போட்டவன். உங்களை பிடிக்கிறதுக்காக நான் மாறு வேஷத்துல வந்திருக்கேன். பெரிய நாடோடி மன்னன் இவரு. ஏய் இவனை சும்மா விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு விடுறாங்க. காப்பாத்துக்க இன்ஸ்பெக்டர், காப்பாத்துக்க. எங்களை அடிச்சு கொல்ல வர்றாங்க சார். சார் இவங்க 2 பேர் தான் சிட் பண்ணி நடத்தி எங்க எல்லாத்தையும் ஏமாத்துறவங்க. அதனாலதான் அடிச்சு இழுத்துட்டு வந்தோம். ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? நாங்க திருந்தலாம் தாங்க நினைக்கிறோம். ஆனா இவங்க விட மாட்டேங்கிறாங்களே. அது மட்டும் இல்லீங்க. நீங்க உஷாரா இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி அடிக்கடி வந்து டெஸ்ட் பண்றோம். உங்களால வாயில அடிச்சாதான் வழிக்கு வருவீங்க. பாத்தியா நம்ம அவங்க வயித்துல அடிச்சோம். இவர் வாயில அடிப்பேங்கிறார். இதுக்கு பேர் தான் வயிற்றுலயும் வாயில அடிச்சுக்கிறதா? பாத்தீங்களா சார் இவங்க எப்படி திமிரா பேசுறாங்க? இவங்களை அடிச்சு உதைச்சாதான் பணத்தை திருப்பி கொடுப்பாங்க சார். யோ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். எது கம்ப்ளைண்டா? இவனா? அவன் கை நாட்டு. சார் நான் படிப்பேன் எழுதுவேன் சார். இப்ப எழுதி கொடுக்குறேன் சார். டேய் அப்ப கை நாட்டு வச்சேடா. அது வேற இது வேற. டேய் எப்பறா வேற வேறயா இருக்க முடியும்? இது நான் அரட்டை இறங்கமா? அது சன் டிவிலங்க. யோ இவங்களுக்கு உள்ள போடியா? வாங்க போலாம். நம்மள தான் சொன்னாங்க. ஏழ்மலை இவங்களுக்கு உள்ள போடியா? நாங்களே போய்க்கிறோம். நாங்களே போய்க்கிறோம். எத்தனை தடவை உள்ள வந்திருக்கோம். தள்ளுடா. வந்துட்டானுங்க. போ உள்ள போட்டாச்சுல போ. போமா. இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கோம். ஜெயில இருந்து வெளியில போன உடனே தலைவர் ஆயிடும். யார் கட்சியில போய் சேரலாம்? நம்மளே புதுசா கட்சி ஆரம்பிச்சிருவோம். நீ தலைவர் நான் செயலாளர். நீ தலைவர் நான் செயலாளர். நீ தலைவர் நான் நீ செயலாளர். தலைவர் நான் செயலாளர். என்னடா சத்தம்? டேய் டேய் என்னப்பா கும்பகர்ண மாதிரி தூங்குற? நான் என்னப்பா செய்யறது? நமக்கு ராத்திரியிலும் வேலை பகல்லையும் வேலை. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எம்மா நேரமா வெயிட் பண்றது. ஏய் மீட்டருக்கு மேல காசு வாங்குறல்ல? யோ கவனிரியா? போயா. சரியான பூட்ட கேசுறாங்க. என்னப்பா ரங்கா எங்க யாரையுமே காணோம்? ஏய் மூசின்னு இருக்கிற உனக்கே தெரியல. தூங்கின எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இல்லப்பா. இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டா ஓங்கி வாயிலேயே போட்டானா? இப்ப என்ன பண்ணுங்கற? 2 பேரும் தூங்கலாம் வா. ஏய் குழந்தைங்கள கட்ட வந்துக்கிறோம்பா. குழந்தைங்கள ஏய் என்னப்பா? ரெடி ஆவற? குழந்தைங்க தானே வா. பாப்பா பாப்பா அந்த தொப்பி போட்டு நாம விட்டு இருப்பாரு அந்த போலீஸ்கார பசங்க தானே? ஆமா. டேய் ஆமா வாண்டா. பாப்பா நீங்க ஸ்கூலுக்கு போவானா? எதுக்கு அங்கிள்? உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்காருமா. உங்களை எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் எங்க 2 பேரையும் அமுச்சு வச்சாரு. வாங்க. நாங்க ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ அப்பா வீட்ல தானே இருந்தாங்க. அப்போ இருந்தாரு. நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போனதும் அவரு ஸ்டேஷனுக்கு கிளம்பினாரா? அப்போதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாப்பா இங்க வாப்பா.
உங்க 2 பேரையும் பார்த்ததுமே உங்க அப்பாவுக்கு எல்லாம் சரியாயிடும். உங்க அப்பாவை பார்க்க போலாமா? வாங்க. அழாம வாமா. வாங்க போய் பாப்பா வாங்க. யார் இப்படி கதவு தட்டுறது? யார் இது? பாட்டி பாட்டி பேர குழந்தைங்களா? இப்பதான் பாட்டி வீட்டுக்கு வர உங்களுக்கு வழி தெரிஞ்சதா? என்னடா தெரியலையே. ஏய் கேள்வி, இந்த குழந்தைகளை உனக்கு தெரியுமா? ஏய், இந்த குழந்தைங்க யார் தெரியுமா? என் பேர குழந்தைங்க, என் பிள்ளையோட பசங்க. ஏய், இந்த போலீஸ்காரன் கோதண்ட தெரியும்ல, அவன் தான் என் புள்ள. என் மருமக இருக்காளே, ஒரு லீவு நாளைக்கு கூட என் பேர குழந்தைங்க எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டான். ராட்சசி ராட்சசி. நீங்க தான் கடவுள் மாதிரி என் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பாட்டி, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி இவங்க தான் இங்க எங்களை கூட்டி வந்தாங்க. ஆமாம் பாட்டி, அப்பா இங்கேயா இருக்காரு. என்னப்பா இது? என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்டா? என்னது சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? நாங்க சொன்னது பொய். ஏய் கிழவி, நாங்க உன் பேர குழந்தைகளை கடத்தின்னு வந்துக்கிறோம். அதான். ஏய் முண்டங்களா, குழந்தைங்களை கடத்தின்னு வந்தா ஒண்ணு காட்டுல கொண்டு போய் ஒளிச்சு வைப்பாங்க, இல்ல பழஞ்ச வீட்டுல மறைச்சு வைப்பாங்க. சொந்தக்காரங்க வீட்லயே கொண்டு வந்து விட்டுருக்கீங்களா? மொகர கட்டுங்க. தாய் கேள்வி ஜாஸ்தியா பேசுது. எடுறா கத்தியா. எடுக்கிறா. எங்க வச்ச கத்தியா? இதோ இருக்குது. எடுத்துட்டேன். இப்போ உங்க 3 பேரும் நாங்க கடத்திக்கிறோம். மரியாதையா கோதண்டத்தோட போன் நம்பர் சொல்லிட்டுங்க, இல்ல முத்திருவோம். அட போவீங்களா? மூசா 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 ஏய் கேக்குறல்ல, சொல்லு சீக்கிரமா சொல்லு. 2 3 4 மூசா 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 மூசா